அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 23/4/2026 சித்திரை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி இரவு 8:49 வரை சப்தமி, பின் அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:57 வரை புனர்பூசம், பின் பூச நட்சத்திரம். வாரசூலை தெற்கு, பரிகாரம் எண்ணெய். சூரிய உதயம் காலை 6:05, சூரியன் மறைவு 6:25. ராகு காலம் மதியம் 1:48 நிமிடத்திலிருந்து 3:20. யமகண்டம் காலை 6:05 7:38. குளிகை நேரம் காலை 9:10 10:43. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15. மாலை 4:30 5:30. இன்றைய கோச்சாரம்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி. கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6:05 முதல் 9:45 வரை சந்திராஷ்டமம். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:45 3:45 வரை சந்திராஷ்டமம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 3:45 9:45 வரை சந்திராஷ்டமம். மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு 9:45 அதிகாலை 3:45 வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் பொருளாதார நிலை சீராகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். சேமிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் முகப்பொலிவு கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுக்கலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் செல்ல நேரலாம். தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நல்லது. இரவு தூக்கம் நிம்மதியாக அமையும். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் வரும். நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நீண்ட கால முதலீடுகள் நல்ல பலனை தரும். செல்வாக்கு உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று ஹனுமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் பயணிப்பதால் தந்தை மற்றும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். உயர்கல்வி பயில்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆலய தரிசனம் மேற்கொள்வது மன அமைதியை தரும். வெளிநாட்டு பயணம் சாதகமாகும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் குருவுடன் சேர்ந்து பயணிப்பதால் திடீர் பணவரவு உண்டாகும். இன்சூரன்ஸ், உயிர் சொத்துக்கள் போன்றவை உங்களை தேடி வரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. பேச்சில் நிதானம் காப்பது நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று காவல் தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு சேர்ந்து பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு. திருமண பேச்சுக்கள் சாதகமாக முடியும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் பயணிப்பதால் பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். உடல் உபாதைகள் குறையும். வழக்குகளில் சாதகமான சூழல் உருவாகும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கூடும். உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடு தேவை. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் பயணிப்பதால் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். கலை மற்றும் படைப்பு தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று பொற்காலம். பூர்வீக சொத்துக்கள் சிக்கல்கள் தீரும். குலதெய்வ வழிபாடு செய்வது கூடுதல் பலன் தரும். மன மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை எள் தீபமிற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு சேர்ந்து பயணிப்பதால் சொத்து சேர்க்கை, வீடு அல்லது வாகன மாற்றத்திற்கு வாய்ப்பு உள்ளது. தாயின் உடல்நிலை சீராகும். வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நிம்மதியான ஓய்வு கிடைக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கொண்டும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.